ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான காலிப்பணியிடங்கள் ஒரு 3200க்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்களுக்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க அறிவிப்பு. ஸோ அந்த அறிவிப்பின் பேரில் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான நேர்காணல் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. நேர்காணல் அட்டன் பண்ணவங்களோட முக்கிய கேள்வியாகவே இருந்திருக்கு. அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் ஒரு 3200க்கும் மேற்பட்ட காலிப்பணிகள், அதாவது ரேஷன் கடையில் விற்பனையாளர் மற்றும் கட்டணர்களுக்கான காலிப்பணியிடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அறிவிப்பெல்லாம் வெளியேறுது. அந்த அறிவிப்பின் பேரில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருந்தாங்க நிறைய. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே 4000 5000 அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்கிறதா வந்து தகவல் ஒன்று வெளியே இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா நேர்காணல் எல்லாமே நடந்து முடிஞ்சது. நேர்காணல் நடந்து முடிஞ்சு கூட இப்போ ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இதோட ரிசல்ட் அப்படிங்கிறது டிசம்பர் 27 வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ ஜனவரி 2 3 ஆயிடுச்சு. இருந்தாலும் இது வரைக்கும் ரிசல்ட் அப்படிங்கிறது இன்னுமே பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இப்போது நமக்கு கிடைத்த தகவலின்படி பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டத்திற்கு மழை காரணமாக வந்து தேர்வுகள், அதாவது நேர்முக தேர்வுகள் வந்து தள்ளி வச்சுருந்தாங்க. அதன் அடிப்படையில் மயிலாடுதுறை, கடலூர், சென்னை இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதோட டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ரிசல்ட் வெளியாகிறதுக்கான 2 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் காரணம் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான பரிசு தொகுப்பு வந்து கொடுக்க போகிறாங்க ரேஷன் கடை மூலமாக. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறையிலையும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேக்கண்டாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஆட்கள் பற்றாக்குறையும் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ பொது விநியோக திட்டத்தின் மூலமாக, அதாவது ரேஷன் கடை டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்கள் பற்றாக்குறை அதிகமாகவே இருக்குது. ஸோ இதனால் அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக தமிழக அரசு தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பும் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் தான் இதோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அஃபீஷியலாகவே நமக்கு கிடைச்ச ஒரு நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா 19ஆம் தேதிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஜனவரி 19ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 25ஆம் தேதிக்குள்ளேயே அனைத்து மாவட்டத்திற்கான ரிசல்ட்டும் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஈரோடு மாவட்டத்திற்கும் பொங்கல் கழிச்சு தான் வரும் அப்படின்னு இன்றைக்கி அஃபீஷியலாகவே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது போக மற்ற மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா நேர்காணல் எல்லாம் முடிஞ்சு அதையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இதே சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்கள் பற்றாக்குறை அதிகமாகவே இருக்குது. ஸோ அது போக பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் பண்ணுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஷார்ட்டேஜாகவே இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இவங்களை வந்து ரெக்ரூட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் கூட்டுறவுத்துறை மற்றும் உணவுப்பொருள் வழங்கல் துறை ரெண்டுமே இணைந்து தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் பொங்கல் ஜனவரி 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள்ளே அனைத்து மாவட்டத்திற்கும் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அடுத்த 15 நாட்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட் வந்து வெளியாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா பொங்கலுக்கு அப்புறம் தான் இதோட ரிசல்ட் வரும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்டேட்டை தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து ஒரு விருது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.